இன்றைக்கி வந்து நம்மளோட யமஹா பைக்கை வந்து ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் பைக் தாங்க. ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக என்ன மாடல் இருந்தாலும் சரி எல்லா மாடல்ஸுமே வந்து ரிவ்யூக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய ஆஃபர்ஸு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கேன். ஸோ யமஹாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கம் பேக் உங்களுக்காக வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மேட் வித் பிங்க்னே சொல்லலாம். ஸோ இது யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டார் கேர்ள்ஸுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ பொண்ணுங்க ஓட்டாத பைக்கே இல்லை. ஸோ அதுக்காகவே வந்து நம்ம யமஹா மோட்டார் சைக்கிள்லேருந்து ஒரு செம்மையான ஒரு கலர் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் டச் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய அப்டேட் ஃபுல்லாகவே வந்து மோட்டோ விலாகை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வீடியோ குவாலிட்டிலேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து R15 அப்படின்னா வந்து நம்மளோட ஞாபகத்துக்கு வரது வந்து யமஹாவோட அந்த ட்ராக்கில் ஓட்டக்கூடிய ஒரு பைக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பேக்னே சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸை ஸோ அப்படியே கொண்டு வந்து நம்ம மோட்டார் சைக்கிளில் கொடுத்துருந்தாங்க. ஸோ V1, V2, V3, இப்போ நம்மக்கிட்ட இருக்க V4 அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இந்த அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு வந்து இந்த மோட்டார் சைக்கிள் வந்து எந்த பிராண்ட்லேயுமே கொடுக்க முடியாது. ஸோ என்னதான் அதர் பிராண்ட் KTM, RC அப்படி இப்படின்னு நிறையா வந்தாலும் எப்பவுமே வந்து அந்த R15 ஓட்டிகிட்டு போகிற ஃபீல் நல்ல தனி ஃபீல் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்குன்னே சொல்லலாம். என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வியூவில் போயிடலாம். பார்க்கும்போது நல்ல ஒரு ஷார்ப் வித் அக்ரெசிவான லுக்கில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். V3லேருந்து V4 நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த DRL பார்த்தீங்களா, ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு DRL கொடுத்துருக்காங்க. அப்படியே கூடவே இந்த LED ப்ரொஜெக்டர் லென்ஸ் சென்டரில் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி பார்க்கும்போது V4 பற்றி சொல்லவே தேவையில்லை. V3லேருந்து நல்ல ஒரு சேஞ்சில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அப்டேட்டில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் உங்களுக்கு R15 சொல்லிட்டு அந்த கிராஃபிக் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயே வந்து உங்களுக்கு அந்த லுக்கோடு வந்துடும். மற்றபடிக்கு உங்களுக்கு நல்ல அந்த ஏரோடைனமிக் லுக்கில் வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து மேட் கிரே அந்த ஃபினிஷிங்கில் அப்படியே கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்தளவு வந்து வெஹிக்கிள் கலருக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்க ரெண்டுமே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிங்க் கலர் வீலோடு வந்துடும். ஃப்ரண்ட் உங்களுக்கு டியூல் டோன் கலரில் வந்துடும். மேலே வந்து உங்களுக்கு மேட் கிரேயில் வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த யமஹா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம சொல்லவே தேவையில்லை. V3லேருந்து V4க்கு வரும்போது அந்த அப்டவுன் USD ஃபோர்க்கு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அந்த M வேரியண்ட் போனீங்கன்னா மட்டும் கோல்டன் கலர் ஃபோர்க்கு வந்து USDயில். நார்மலாக உங்களுக்கு மற்ற வேரியண்ட்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. மேபி 1 or 2 மந்தில் வந்து அப்டேட் வரலாம். ஸோ ஓகே, மற்றபடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பொறுத்தவரை டபுள் டிஸ்க் ABS தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை தான். ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கைஸ், ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட்டையும் பொறுத்தளவு வந்து அந்த டிசைனிங் தாங்க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் கலரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது டியூல் டோன்னே சொல்ல முடியாது. நைட் டைமில் வந்து நல்ல ஒரு விசிபிள் ஆகும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3 கலரிங் டைப் ஆஃப் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த R15 அப்படின்னு வந்துடும். கீழே பெருசாக பிங்க் வித் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. R15 வெர்ஷன் 4.0 கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்க்ராட்ச் கார்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பர் பார்க்கும்போது தெரியும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் நம்ம SS பைக்ஸில் பட் ஸோ உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த ஃபினிஷிங் பொறுத்தவரை வந்து டியூல் டோன் ஃபினிஷிங்கில் மேலே மேட் கிரே, கீழே வந்து அந்த பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துடும். மற்றபடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு டபுள் டிஸ்க் ABS சேம் அதே வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரைட்டு பொறுத்தவரை தான். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கைஸ், ரியர் வீல் பார்த்துடலாம். ஸோ ரியர் வீல் பொறுத்தவரை சேம் அதே ஸ்டைல் அப்படியே கொண்டு வந்து இருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் மட்டும் மேபி LED விங்கர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இனிமேல் கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து M வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் மட்டும் இல்லை. மேபி 1 or 2 months நான் சொன்ன மாதிரி வரலாம். வந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரைஸ் வைஸும் சரி இந்த காஸ்ட்டில் கொடுக்கும்போது விங்கர்ஸும் உங்களுக்கு LED விங்கர்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். பேக் வீல் பேட் சேம் அதில் கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீல் கலர்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 2 வீலுக்குமே வந்து வெஹிக்கிளுக்கு ரோட் ஷோக்கு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ரோட் ஷோ வீடியோ போடுற பாருங்கள், ரெண்டும் தனியாக இருக்கும். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. கூட எங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே வந்து உங்களுக்கு அந்த டியூல் டோன் ஸ்ட்ரைப்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரியர் வியூ பொறுத்தவரை தான். லெஃப்ட் வியூவில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கைஸ், ஃபைனலி வந்து லெஃப்ட் வியூவில் என்னன்னு பார்த்துடலாம். சேம் அந்த ரைட் வியூவில் கொடுத்த மாதிரி தான். ஓகே, ஸோ டியூல் ஸ்ட்ரைப்பில் போட்டிருக்காங்க. வெர்ஷன் 4.0 போட்டிருக்காங்க. 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்ஷன் 4 பற்றி சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவு வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலுக்கு இப்போதைக்கு வந்து நல்லா பார்க்கும்போதே தெரியும். கிராஃபிக்ஸ் பொறுத்தளவு சரி, பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவு நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்லா முதலத்தோட இப்போ நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு அந்த
ஆஃப் ரோடு ஷூ ட்ரக்கிங் ஷூ போடும்போது நல்ல கிரிப்பாக இருக்கிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பில்லியன் ரைடருக்கும் சேம் அதே ஃபுட் ரெஸ்ட் தான் வந்துடும். மற்றபடி லெஃப்டி பொறுத்தவரை தான் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டாப் வீலில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டிசிஎஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் கண்ட்ரோல் பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா மேனுவல் ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப்பில் வந்தீங்கன்னா R15 அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் வந்துடும். கூட வந்து E20 அக்செப்ட் பண்ணுற பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டார் சைக்கிள் Yamaha. ஸோ இந்த ஆப் வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே சீட்டு வந்தீங்கன்னா சீட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸ்ப்ளிட் சீட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டோட பொசிஷன் பழைய R15 இதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது 2,45,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற SS பைக்ஸோட ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 5K வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னே சொல்லலாம் ப்ரீமியம் செக்மெண்ட் பொறுத்தளவு. பட் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜை பொறுத்தளவு வந்து ஒரு 40 வரைக்கும் ப்ளஸ் 40+னே சொல்லலாம். 40+ வரைக்கும் நல்ல ஒரு மைலேஜ் வருது. வெர்சன் 4 பொறுத்தளவு கஸ்டமர் மைலேஜ்னே சொல்லலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கலர்ஸை பொறுத்தளவு வந்து இந்த கலர் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதிகமாக நிறையா பக்கம் போகலின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலர் வந்தது அதிகமாக யாருக்குமே தெரியாது. அதனால தான் மேபி இன்னும் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலரே இதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மேட் ஃபினிஷிங்கில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கலரை பார்க்குறோம். டியூல் டோன் கலரில் ஆக்சுவலாக வந்து பிளாக் இருக்குது. பிளாக் இருந்தாலும் பட் இது வந்து ரோட் ஷோக்கு நல்ல ஒரு பார்க்க நல்ல ஒரு அக்ரெசிவான லுக்லேயே இருக்கும். அதனாலேயே சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வண்டி யார் யார் எடுக்க போகிறீங்கன்னுங்கிற பிளான்லேயும் சொல்லுங்கள், நானே தெரிஞ்சுக்கிறேன். V4 பற்றி யூசர் மேனுவலில் ஆக்சுவலாக நிறையா பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் கஸ்டமர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த கஸ்டமர்ஸ் V4 கஸ்டமர்ஸ் V4 லவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் பைக் எப்படி இருக்குது என்னங்கிற சொல்லுங்கள். ஸோ இந்த பைக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி வச்சுருந்த V3 எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருந்த பிரதன்ட் அளவுக்கு தேங்க்யூ டு ஆல். அப்படி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை உங்களோட ஆதரவால் புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் வேணும். கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய அப்டேட்டோடு உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.